ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனியாரி டிசைன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிள் டிசைன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோஸ் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. நானுமே கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன். பட் பேபி இருக்கா, ஸோ 11 மந்த் தான் ஆகுது. ஸோ அந்த பேபியும் பார்த்துட்டு ப்ளவுஸ் ஒர்க்கையும் பார்த்துட்டு என்னால் இது எடிட் பண்ண முடியல. வீடியோ அப்பப்போ எடுத்து வச்சுருவேன், பட் எடிட் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ இன்றைக்கி இந்த டிசைன் வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஒரு சிம்பிள் டிசைன் தான். 1000 to 1250 அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து பண்ணி கொடுக்கலாம். ஒரு ஏரியாவை பொறுத்து நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும். ஏன்னா அவங்க வந்து மெட்டீரியல் வந்து நான் ஹோல்சேல் ஷாப்பில் வாங்காமல் மெயின் ஷாப்பில் வாங்கலாம், இல்லை கொஞ்சம் மெயின் சிட்டியாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஏரியாவை பொறுத்து கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். நான் ஃபஸ்ட்டு 3 லைன் ஜரி த்ரெட் வந்து நான் போட்டுக்கிட்டேன். எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் நம்ம ஜரி த்ரெட் வந்து 3 லைன் போட்டுப்போம். ஸோ 3 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சுகர் பீடு வந்து ஒரு லைன் வந்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி சுகர் பீடு வந்து எப்பயுமே 2 பீடாக தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அதை வந்து எப்பயுமே மறந்துடாதீங்க. நான் 2 பீடாக ஸ்டிச் பண்ணிட்டு, இது வந்து ஒரு சின்ன பார்டர் தான். ஒரு சுகர் பீடு, ஒரு 4 mm, ஒரு சுகர் பீடு. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக இந்த சுகர் பீடு எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான். பாருங்கள், நான் ஒரு சுகர் பீடு, ஒரு 4 mm, ஒரு சுகர் பீடு ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு வெர்டிக்கல் லைன் போட்டு அதில் வந்து நமக்கு ஒர்க்கு வந்து ஜரி த்ரெட்டில் ஒர்க்கு கேட்டிருக்காங்க. கை ஃபுல்லாக ஒர்க் வேணும், ஆனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு அந்த சென்டர் லைன்லேருந்து நான் எடுத்துக்கிறேன். எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்களேன். 1/2 இன்ச்சு மார்க் பண்ணாமல் அந்த 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி பாயிண்டில் நான் வந்து டாட் வச்சுப்பேன். ஓகேங்களா? ஸோ அப்போ 1/4 இன்ச்சுக்கும் 1/2 இன்ச்சுக்கும் மிடில் வந்து நம்மளுக்கு லைன் கிடைக்கும். ரொம்ப பெருசாகவும் இருக்காது, ரொம்ப குட்டி குட்டியாகவும் இருக்காது. ஸோ நம்மளுக்கு பார்க்க நல்லா நிறைய லைன்ஸ் இருக்கிற மாதிரியும் நம்மளுக்கு வந்து இருக்கும் ஒர்க்கு. ஸோ அந்த மாதிரி பாயிண்ட் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரைட்டாக பண்ணிக்கோங்க. நீங்கள் பாயிண்ட் வச்சு ஒரு லைன் போட்டால் தான் உங்களுக்கு ஈக்குவலாக வரும், இல்லைனா ஈக்குவலாக உங்களுக்கு வராது. ஸோ நான் 2 சைடுமே அந்த மாதிரி பாயிண்ட் வச்சு பண்ணிவிட்டு ஃபுல்லாக லைன்ஸ் வந்து போட்டுட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம ஜரி த்ரெட்டில் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து செயின் ஸ்டிச் தான் பண்ண போகிறோம். ஜரி த்ரெட் ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள். ப்ளவுஸ் ஃபுல்லுமே நான் வந்து பண்ணிட்டேன். இப்போ அந்த சென்டர் லைன்லேருந்து நான் வந்து பாயிண்ட் வச்சு நான் சென்டர் லைன்லேருந்து தான் நான் பண்ண போகிறேன். ஏன் லாஸ்ட்லேருந்து பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்ம ஜரி த்ரெட்டு போட்டுட்டு மிடில் 3 mm சுகர் பீட், 3 mm சுகர் பீட் வந்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அது ஈக்குவலாக இருக்கணும் இல்லைங்களா? நான் ஃபஸ்ட்டு அந்த சென்டர் லைனில் வந்து 1 இன்ச்சு கேப்பில் நான் ஒரு டாட் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாமே 1.25 இன்ச்சஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ 1.25 இன்ச்சஸ்க்கு டாட், அந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அதை ரெஃபரன்ஸாக வச்சு 1.25 இன்ச்சஸ்க்கு நான் கேப் விட்டு ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன். ஸோ அந்த பாயிண்ட் இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே நம்ம 4 mm வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். 4 mmனா ஒரு சுகர் பீடு, 4 mm சுகர் பீடு, அதை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு பக்கத்தில் இருக்க லைனில் வந்து ஃபஸ்ட்டே நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதோட மிடில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்த லைனில் வந்து அதோட மிடில், ஸோ அதுக்கு அடுத்த லைனில் வந்து அதோட மிடில். ஸோ அந்த மாதிரி மிடில் பண்ணும் போது தான் நம்மளுக்கு பார்க்க ஒர்க் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ நான் பண்ணும்போது பாருங்களேன், ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக டாட் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை, உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லைன் சென்டர் லைன் மட்டும் நீங்கள் டாட் வச்சுக்கோங்க. அதில் வந்து ஜரி த்ரெட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் லைன் பண்ணும்போது அதோட மிடில் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி மிடில் மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஜரி த்ரெட்டால் நான் செயின் ஸ்டிச் போட்டேன். ஒரு சுகர் பீட் லோட் பண்ணிக்கிறேன், ஒரு 4 mm லோட் பண்ணிக்கிறேன், இன்னொரு சுகர் பீட். ஸோ அது எல்லாத்தையுமே லோட் பண்ணிட்டு மொத்தமாக நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். தனியாக நான் அதுக்கு சீவிங் த்ரெட்டோ இல்லை நைலான் த்ரெட்டோ எதுவுமே எடுத்துக்கல, அப்படியே ஜரி த்ரெட்லேயே தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம கண்டினியூஸாக சுகர் பீட் ஸ்டிச் பண்ணல, அங்கங்கே புட்டாஸ் மாதிரி தானே ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ நம்ம இந்த மாதிரியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் ஒர்க் வந்து நீட்டாகவே இருக்கும் நமக்கு. ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். நம்ம பேஜில் வந்து கிளாஸ்க்கான வீடியோஸும் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ப்ளவுஸ், சில பேர் வந்து கற்றுக்கணும்னு ஆசை இருக்கும், அவங்க ப்ளவுஸ் ஒர்க்கும் பார்ப்பாங்க. பட் உங்களுக்கு லேர்ன் பண்ணிக்கணும், பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் லேர்ன் பண்ணிக்கணும்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம பேசிக்லேருந்து ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து ஃபுல் வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இதேமாதிரி பாருங்கள், கரெக்டாக அந்த டாட் வந்து இருக்கிற இடத்துல எல்லாமே நான் அந்த ஸ்டிச்சஸ் பண்ணுவேன். மற்ற பிளேஸில் எல்லாத்தையுமே செயின் ஸ்டிச் தான் பண்ணுவேன். ஸோ இது பார்க்க மெல்லிசாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு கிராண்ட் லுக்கே நம்மளுக்கு வந்து வரும்.
நான் இந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஜஸ்ட்டு ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு நான் ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பட்டு நான் எதிர்பார்த்த கம்மியான வியூஸ் தான் போகுது. பட் நான் எதிர்பார்த்தத விட கொஞ்சம் வியூஸ் வந்து நல்லாவே போகுது. ஏன்னா நான் இத விட இன்னும் கம்மியா தான் வியூஸ் போகும்னு நெனச்சேன். பட் அத விட கொஞ்சம் அதிகமாவே வியூஸ் போகுது. ஸோ ரொம்பவே ஹேப்பியா இருக்கு. சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம பேஜ்ல வந்து நம்ம சேனல்ல வீடியோஸ் வந்து உங்களால பார்க்க முடியும். ஸோ இது வந்து நம்ம எண்டு வரைக்குமே நான் வந்து பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் மேலேருந்து கீழே வரும்போது இப்போ பாருங்க, அந்த 3 mm, 4 mm வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? ஸோ கரெக்ட்டா அதோட மிடில்ல அந்த டாட் இருக்கும். ஸோ அந்த டாட் நீங்க போடாம கூட அந்த மிடில்ல வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு கூட நீங்க வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ரெஃபரன்ஸுக்கு சென்டர் லைன் பண்ணிட்டோம். ஸோ அத வச்சு கூட நீங்க மிடில் லைன் வந்து நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வீட்டிலேருந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆரி ஒர்க் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். நம்ம ஷாப் வச்சு தான் இது பண்ணணும், ஷாப் வச்சா தான் நம்மளுக்கு கஸ்டமர் வருவாங்க அப்படின்னு கிடையாது. ஏன்னா நானுமே வீட்டிலேருந்து தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இன்ஸ்டாகிராம்லேருந்து தான் மோஸ்ட்லி ஆர்டர்ஸ் வரும். ஆன்லைன் ஆர்டர்ஸ் தான் நிறைய வரும். அதுக்கப்புறம் தான் டேரெக்டாக ஆன்லைனில் பார்த்துட்டு தான் எனக்கு டேரெக்டாக ஆர்டர்ஸே வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆன்லைனில் ஷேர் பண்ணுங்கள், இல்லைனா உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, உங்களுக்கு ஆர்டர் எதுவும் வரல அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒரு நம்பிக்கையில் நம்ம பண்ணியிருப்போம், இவங்களாம் நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் யாருமே நம்மளுக்கு தரமாட்டாங்க. நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை வந்து ஷோ பண்ணுங்கள். நிறைய ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கே நீங்கள் நிறைய ப்ளவுஸ் ஒர்க் பண்ணி அதை ஷோ பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு உங்கள் ஃபினிஷிங் சூப்பராக இருந்துச்சுன்னா தன்னால் அவங்களே வந்து உங்ககிட்ட ப்ளவுஸ் ஒர்க் வந்து தருவாங்க. ஸோ கரெக்டாக பாருங்கள், அந்த மிடில் நான் வந்து பண்ணியிருப்பேன். ஸோ ஸ்டார்டிங்லேயுமே அப்பப்போ நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் நான் ஸ்டார்டிங்கில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் நான் வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு ஆர்டர்ஸ் எதுவுமே வராது. ஒரு ப்ளவுஸு மந்த்லி ஒரு ப்ளவுஸ் வரது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் மந்த்லி ஃபுல்லுமே நான் பிஸியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ப்ளவுஸ் ஒர்க் வந்து வருது. ஸோ நான் எல்லாத்தையுமே வீட்லேயும் ஒர்க்கை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இதுவும் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் கண்டினியூஸாக நீங்கள் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். எந்த ஒர்க் பண்ணாலுமே கண்டினியூஸாக அப்லோட் பண்ணுங்கள், கண்டினியூஸாக ஷேர் பண்ணுங்கள். 10 நாள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு எந்த ரிசல்ட் வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுறாதீங்க. இன்னும் ஒரு 10 நாள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் வந்து வரும். தான் போகும். நான் ஃபஸ்ட்டு வீடியோ 700, 900 போகும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு ஒர்க் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், மிடில் நான் பண்ணியிருப்பேன். ஸோ பேக் நெக்குமே உங்களுக்கு அந்த பார்டர் மட்டும்தான் வரும். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.